இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 1-12 முடிய. Luke chapter 24 verses 1-12. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடன் கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்தில் ஓடி அதற்குள் குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருப்பதைக் கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். He is not here, he is risen. Hallelujah. அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுவோமா? அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நான் சொல்லுவேன் அவர் இங்கு இல்லை என்று சொல்லுவேன், நீங்க அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லணும். சரியா? அவர் இங்கு இல்லை, அவர் இங்கு இல்லை, அவர் இங்கு இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களிலே பிளட் கவனன் என்ற பிரசங்க தொடர்ச்சியை நான் நடத்தி கொண்டிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே மாண்டி டர்ஸ்டே பெரிய வியாழக்கிழமை அன்று பிளட் கவனன் we are for each other என்று நான் பகிர்ந்து கொண்டேன். இரத்தத்தின் உடன்படிக்கை, நாம் ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டோம். முதலாவது எப்பொழுதும் அன்பை நாம் செலுத்த வேண்டும், வழங்க வேண்டும் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். அன்பின் விதைகளை நாம் விதைக்கும் போது வெறுப்புக்கும் கசப்புக்கும் பிரிவினைக்கும் இடம் இருக்காது. முதலாவது நாம் கழுவ வேண்டும் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். வாஷ் மீனிங் ஹம்பல். எப்படியாக இயேசு தம்மை தாமே தாழ்த்தி சீலையை கட்டி கொண்டு சீசர்களுடைய கால்களை கழுவி முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, நீங்களும் நானும் ஒருத்தர் பார்க்கும் போது என்னை விட அவர்கள் சிறந்தவர்கள் சொல்லி தாழ்ந்து ஒருவர் கால்களை நம்ம கழுவ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். 3வது serve first and always, எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி பந்திக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசுனுடைய அன்பை பெற்ற நாம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய சேவைகளை வழங்க வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டேன். on Good Friday பெரிய வியாழன் அன்று இரத்தத்தின் உடன்படிக்கை, he is for us, அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்பை பெற்றுக்கொண்டோம். அவருடைய இரத்தத்தினால நாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால நாம் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொண்டோம். இன்று ரெசரக்ஷன் சண்டே, டுடே இஸ் ரெசரக்ஷன் சண்டே.
உயிர்த்தெழுந்த ஞாயிறாக பண்டிகையாக நாம் ஆசரிக்கிறோம். இரத்தத்தின் உடன்படிக்கை, we are for him. இரத்தத்தின் உடன்படிக்கை, we are for him. கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் சொல்லுங்களேன், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுமா? Why did Christ rise or was raised from the dead? எதற்காக? So that we can belong to him forever and ever. நித்தியத்துக்கென்று அவரோடு நம்ம வாழுவதற்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். In other words, there is a change of ownership. உரிமை மாற்றப்படுகிறது. We do not own ourselves. நாம் நம்மையே ஆளுகை செய்வதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நோக்கம் இல்லாமல் திசை இல்லாமல் வாழ்வதற்காக அல்ல. இப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய மகத்துவமான பரிசுத்தமான இரக்கமான கரத்து கீழே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? What a beautiful thing. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, கலாத்தியர் 2:20, in the Bible there's a big apostle, he said this, Galatians 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Hallelujah. Paul was a enemy of the church, but God touched him. சவுலா இருந்தவர் பவுலாக மாறினார். அவருக்காகவே வாழ்ந்தார், ஜனங்களை துன்பப்படுத்தினார். ஆனா இயேசுனுடைய ஒளி அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே வாழ்க்கை அப்படியே முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால்தான் அவர் சொல்றாரு, even if I live, I will live for Christ. I found purpose in my life. இனி நான் அல்ல, it's no longer I who lives, but Christ who died for me. He is living in and through me. ஒரு பர்பஸாக ஓடி அவர் வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு 5 சகோதரிகள் கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ள ஞான ஸ்நானம் எடுக்க இருக்கிறார்கள். எவ்வளவு பேரே ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்லுமா? What a great joy, what a great joy. Sam, Chris, தனுஸ்ரீ, நிருபா and கேஷா அவர்கள் எல்லாம் இயேசுவை பின் செல்ல தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா தீர்மானங்களிலும் மிக பெரிய முக்கியமான ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். The day of baptism is the day you say goodbye. ஞான ஸ்நானம் என்பது உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. பழைய வழிமுறையை விட்டுவிட்டு, பழைய கோட்பாடுகள், பழைய சிந்தை, தேவன் நடுத்தரத்துல வைக்காத ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு அவருக்காக வாழ, அவர் கற்றுக் கொடுக்கிறபடி வாழுகிறதுக்காக ஒப்பு கொடுக்கிறது தான் ஞான ஸ்நானம். In Bible terms it is called dying to self. நமக்குள்ளே நம்ம மரித்து கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட, பரிசுத்தாவின் வல்லமையினால அவரை பிரியப்பட்டு அவரை பிரியமான ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்து பரலோக பிதாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறது தான் ஞான ஸ்நானமா இருக்கிறது. And all of us will be part of it, the later part of the service. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து நம்ம வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக பரிசுத்தமாக பிரியமாய் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நமக்கு ஒரு புதிய அடையாளம் வழங்கப்படுகிறது. We have a new identity. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே நமக்கு ஒரு புதிய அடையாளம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதே இந்த நாளில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன். 1 பேதுரு 2:9 பார்க்கும்போது, 1 Peter chapter 2 verse 9, what is this new identity? ஆங்கில பைபிள் உள்ளவங்க ஆங்கிலத்தில் ஃபாலோ பண்ணலாம். I'll just read it in Tamil. 1 Peter 2:9, 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Very loaded words. Time வந்து நம்மளுக்கு அழுத்துறதுனால I can't go more deeper, but please note this down. 1 Peter 2:9 and 10. Precious words to say who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட நாமங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுகிறது. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ முன்னுள்ள வாழ்க்கையை விட இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள்.
ஒரு சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. முன்னே உள்ள வாழ்க்கை அது பரவாயில்ல, let bygones be bygone, but today, now, this is the day I follow Christ. கிறிஸ்துவை முன்வைத்து நான் ஓடுகிறேனா, முன்னே உள்ளதை விட்டுருவோம். இப்பொழுதோ, ஹalleluya, நீங்களும் நானும் இப்பொழுதோ கட்டத்தில் வந்திருக்கிறோம். அதனால கிருபையால நம்ம நிலைத்திருக்கிறோம். ஆமென். அவருடைய கிருபையினால தான் நம்ம நிற்கிறோம், சுவாசிக்கிறோம், நம்ம அவருக்காக பிழைத்து வாழ்கிறோம். So blood covenant, we are for him. ரத்தத்தின் உடன்படிக்கை, நாம் அவருக்கு பட்சமாய் இருக்கிறோம். So what then now? 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்றேன். 3 things. Firstly, go quickly now. Go quickly now. The green light. மத்தேயு 28:5 நம்ம பார்க்கிறோம். Matthew 28:5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய், அண்டர்லைன் பண்ணீங்க, கோடிட்டுக் கொள்ளுங்க, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்ற அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். There is an urgency involved in this resurrection Sunday. The resurrection news, the resurrection or eventல ஒரு urgency, ஒரு அவசர நிலையில நம்ம இருக்கிறோம். தூதன் அந்த ஸ்திரீகள் 2 பேர் இருந்தாங்க, மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும். அந்த தூதன் சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்றாரு, come and see. வந்து இயேசு வைத்த இடத்தை பாருங்க, அழைப்பு வழங்கப்படுகிறது. அவங்க வந்து பார்க்கிறாங்க, இயேசு அங்க இல்லை, கல்லறை காலியாய் இருக்கிறது. Friends, if we would stay still at Good Friday, our faith will be futile, of no use. ரத்தத்தின் உடன்படியின் கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சும்மா உட்கார முடியாது, சும்மா இருக்க முடியாது, மௌனமா இருக்க முடியாது. They are always on the move for Jesus. எப்பொழுதும் நகர வேண்டும், எப்பொழுதும் செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய காலியான கல்லறையை கண்ட உடனே அவங்களுடைய உள்ளத்துல ஒரு பக்கம் பயம், ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷம். இயேசு அங்க காணவில்லையே, சொன்ன மாதிரி அவர் எழுந்துட்டாரா, ஒரு கேள்வி வருகிறது. And that is what the woman did when the angel spoke to them. அந்த தூதன் சொல்லும்போது, நீங்க வந்து பார்த்துட்டீங்க, இப்ப போய் மற்றவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன தம்மா செய்யறாங்க? Matthew 28:8 பார்க்கிறோம். Matthew 28:8 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அது அறிவிக்க ஓடினார்கள். 2 women. I'm not saying women are not good runners. எல்லாரும் good runners இருக்கிறாங்க, men and women நல்ல ரன்னர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த அதிகாலை நேரத்துல fear of those who killed Jesus, இயேசுவை கொன்னவர்களுடைய அந்த பயம், இன்னும் அந்த environment of Jesus's death, அவருடைய suffering, அவருடைய, ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறையும் போது இட்ஸ் a criminal event ஆக இருக்கிறது. ஜனங்களை அவர்கள் சிலுவையில் அறையும் போது, ரோமர் அரசாட்சியில் இருக்கிறவங்க சிலுவையில் அறையும் போது they give that capital punishment so to instill fear. எல்லாருக்கும் அந்த பயத்தை விதைக்கிறதுக்காக தான். சோ காலையிலே எழுந்து இந்த ஸ்திரீகள் அந்த கல்லறை போந்து பயத்தோடு தான் போயிருப்பாங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். Look at this, the moment they received the news, அந்த செய்தி வந்த உடனே அவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த சோகம், துக்கம் எல்லாம் புறப்பட்டு போயிடுச்சு. Friends, இந்த resurrection news நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருகிறது, புதிய ஒரு பலத்தை தருகிறது. Yes, I have struggles in my life, pain in my life, but I will run this race with perseverance. Hallelujah. The resurrection news gives us a new impetus. ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறது. இந்த சுவிசேஷத்தை உலகத்துக்கு நான் கொண்டு போகவே மட்டும் இல்ல, என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்காக காரியத்தை செய்திருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர்
பெரியவர். Hallelujah. We will not slow down in building our family. அவசர நிறையில இருக்கிறோம். We can't stop. Now is the time to go. Jesus has said, go, now go. உலகம் எங்கும் போங்க. I give you the church. I am with you. I am risen from the dead. Now I prove to you that I am with you. You go in faith. நீ விசுவாசத்தோடு போ. Go into the world. Face your challenges. Face your hurdles, your obstacles. I am with you. நான் உன்னுடனே சதா காலமும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Hallelujah. நம்முடைய கால்களுக்கும் நம்முடைய கரங்களுக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் ஆண்டவர் ஏற்ற பலத்தை இந்த நாளிலே தருகிறார். அவர் சொல்லுகிறார், go quickly now. It's green light. Hallelujah. Resurrection Sunday is green light. ஆண்டவர் நமக்கு அந்த உத்தரவை கொடுக்கிறார், அந்த உற்சாகத்தை கொடுக்கிறார். So go quickly. The green light. இரண்டாவது, slow down now. Slow down now is amber light. Amber light தமிழ்ல எப்படி சொல்லுன்னு தெரியல. Okay. Amber light. இந்த உயிர்த்தெழுந்த கதை இந்த மிக அழகாக 4 சுவிசேஷ எழுத்தாளர்கள் அழகாக எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லி 4 சுவிசேஷ எழுத்தாளர்கள். இந்த சுவிசேஷ செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஊக்கமாக அந்த கல்லறை அண்டையில கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இயேசு உயிர் தந்த உடனே அவர் என்ன செய்கிறார்? எமேயு பட்டணத்துக்கு போகக்கூடிய அந்த சாலையில ஒரு சில சீஷர்கள் போய் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நடந்த சம்பவத்தை குறித்து அவங்க பேசிக்கொண்டு நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். They are talking to each other about what the woman had experienced at the tomb. ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இயேசு அவர்கள் மத்தியில தோன்றுகிறதை வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். Luke chapter 24 அதை நம்ம வாசிக்கிறோம். Jesus appears before these 2 disciples. They are talking to each other. கேள்விப்பட்டியா, கல்லறை காலியா இருந்துச்சு, இந்த பெண்கள் போய் பார்த்தாங்களா, இயேசு அங்க இல்லையா? பேசிக்கிட்டே இருக்காங்க. இயேசு அவர்கள் நடுவில் Jesus interrupts their conversation. அப்படி பேசிக்கொண்டு இருக்கையில இயேசு வந்து மோசேயை குறித்தும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்தும் சங்கீதங்களை குறித்து கிறிஸ்து மரிக்க வேண்டும், பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், மறுபடியும் உயிர்த்தெழப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை இயேசு இந்த சீஷர்கள் மத்தியில அவர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். And you know what happens? It's a beautiful passage in Luke 24. நீங்க பாத்தீங்கன்னா verse 13 வந்து பாத்தீங்கன்னா in English the caption is on the road to Emmaus. It's a very very powerful story there. அப்ப அவங்க பேசிக்கொண்டு இருக்கையில they are being fed by the Lord. ஆண்டவர் இயேசுவினால அவர்கள் தொடப்படுகிறார். அவருடைய வசனங்கள் எல்லாம் திறந்து அவருடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். And notice what happens. Luke 24:28 நம்ம பார்க்கிறோம். அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். கிராமம் கிட்ட வந்துருச்சு, இயேசு இன்னும் தொடர்ந்து போகிறது போல அவர் காண்பிக்கிறாரா. அப்ப சீஷர் என்ன செய்றாங்க? அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். Hallelujah, praise the Lord. It's a very powerful story. பிரயாணமாக போறாங்க. எமேயஸ் பட்டணம் வந்துருச்சு. ஆனா அந்த சீஷர்கள் are so blessed by the resurrection Jesus talking to them. அங்க என்ன நடக்குது? அந்த உறவுல they are slowing down. இந்த விசுவாசம், இந்த உயிர்த்தெழுந்த விசுவாசம், as much as there is urgency to it, at the same time He calls for us to root our faith in Jesus Christ. Hallelujah. ஒரு பக்கம் the Lord says you go quickly now. அவசர நிலை, keep going fast. But we can't keep going fast unless we are rooted in Jesus Christ. வெறும் ஓட்டம் அல்ல, ஆனால் ஆழம் நமக்கு அவசியம். Amen சொல்லுமா? It is not just mere doing Christianity, but it's being in Christ. அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது ஆசீர்வாதம். நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் இந்த வருஷம் என்னன்னு யாருக்கு ஞாபகம் இருக்கு? Rooted and built up in Him. அவருக்குள் வேர் கொண்டு அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக இருக்க. We do what we do because we know who we are. Amen. நாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கு? We know who we are, and so our doing has meaning.
அதனாலதான் இந்த வேர் கொள்ளுவது, அந்த ஆழமாய் கட்டுவது, அதற்கு நேரம் அவசியம். Friends, don't rush this faith journey. இந்த விசுவாச பயணத்தை அதாவது நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம் இல்ல, முடிக்க முடியாது. It's a marathon, it's not a sprint. எவ்வளவு அளவுக்கு இயேசுவை பற்றி நம்ம அறிமுகப்படுத்துறோமோ சீக்கிரமாக, அதே சமயத்துல நம்முடைய விசுவாசம் பொறுமையாக வளர்க்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுமா? Slow growth is better. Slow, strong, go deeper. Amen. Amen சொல்லுமா? Go deeper, and that takes time. அதுக்கு நேரம் வேணும். அதனால தான் அவன் சீஷர்கள் சொல்றாங்க, Jesus, you come into our house. We need you into our houses. We need you. Come, எங்களோட பழகுங்க, எங்களோட பேசுங்கன்னு சொல்லி அவங்க ஸ்லோ டவுன் பண்றாங்க. இந்த அவசரமான உலகத்துல everything takes our attention. ஒரு இமெயில் வந்துச்சுன்னா உடனே மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் கொடுக்கணும். ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா லேட்டா பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான், you are disqualified, you are threatened even. Say that you are lazy, you are not doing your work well. Well, that's fine. வேலை விஷயம் அதெல்லாம் இருக்கு. அதே சமயத்துல சில நேரத்துல நம்ம amber light, you don't forget the amber light in our life is so important. We need to just take time to slow down and enjoy this Jesus Christ. Amen. Enjoy. இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். I want to encourage us to take those slow walks in your life. மெதுவா நடக்கிறீங்களா? ஒரு நடையோடு இயேசுவோடு பழகுங்க, ஜெபம் பண்ணுங்க. Set aside the quiet moments with Jesus. உங்களுடைய வேதம் இருக்கிறதுல வேதத்தை புரட்டி வாசிங்க, பிரசங்கங்களை கேளுங்க, இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்வோமாக, அவரை குறித்து நம்ம இன்னுமாக மேன்மை அடைவோமாக. அவருக்குள் நம்ம ஆழமாக போனோம் என்றால் வாழ்க்கையினுடைய பயணம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை சந்திக்க கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுமா? Never lose track of the Savior who rose for us. Keep him close to our side. And the quiet moments with the Redeemer is so important. நம்மளை மீட்டவர் தொடர்ந்து நம்மளை மீட்க வேண்டும்னா நம்முடைய வீட்டுக்குள்ள நம்மளை வர வைக்கணும். Travel, don't travel life without Jesus. Amen. நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்து நம்முடைய வீடுகளிலே அவரை நம்ம வர வைக்கும் போது வருவார். நம்முடைய பள்ளிகளில வர வைக்கும் போது அவர் வருவார். வேலை ஸ்தலத்திலே அவர் வருவார். Give space so that Jesus can come, walk, mingle, talk, interact, be real in our life. Hallelujah. அவர் வெறும் டச் அண்ட் கோன்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த டச் அண்ட் கோவா தான் வாழ்க்கை இருக்க போகுது. But Lord, come and touch, remain with me, Lord. So அதனால அந்த லைஃப், அந்த rhythms of grace சொல்லுவாங்க, அந்த rhythms of grace நம்ம விட்டு விடக்கூடாது. As much as life will give you a lot of attention, you need to have a lot of time for many other things. ஆண்டவருக்கு முதன்மையை நம்ம கொடுக்கும் போது, ஹalleluya, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things, and all these things இங்க வச்சிருக்கிறார், and all these things will be தாம்பா and பி. சொல்லுங்க, எத்தனை பேர் தாம்பா சாப்பிடுவீங்க? நாசி தாம்பா எத்தனை பேரு? ஏன்னா பெரிய கூட்டமா இருக்கீங்க, எனக்கு தெரியல நீங்க சிரிக்கிறீங்களா இல்ல இப்போ முடிக்க போறான்னு நினைக்கிறீங்களும் தெரியல. ஆனா கவனமா இருக்கீங்கன்னு தெரியுது. அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. தாம்பா தாம்பான்னு சொல்றோமா? தாம்பா நாசி, வேற என்ன தாம்பா? சரி, okay, right. Tamba strength. So if God wants to give us, we need to slow down and allow him. Enjoy the journey with Jesus Christ. Amen. Shalom. Slow down now, the amber line. கடைசியாக, all 3 points are equally important, but the third point is so crucial. By now you all know I'm using the traffic light analogy that I use. Green light, amber light. What's the next light? Okay, pedestrians, all motorists will know, you can't miss this. Stop right now, the red light. நான் மறுபிறப்பு அனுபவித்திருக்கிறேன் என்ற கிறிஸ்தவன் அவன் ஒரு radical faith கொண்டவனாக இருக்க வேண்டும். A born again Christian is to be radical in his faith in Christ. He is clear. Jesus is very clear when he says and he guides us when to say no and when to say yes. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் எப்பொழுது எஸ் எப்பொழுது நோன்னு அவனுக்கு சொல்ல அந்த துணிச்சல் அவனுக்கு வேண்டும். ஒரு செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. எதெல்லாம் நிறுத்த வேண்டுமோ அவன் நிறுத்தித்தான் ஆக வேண்டும். காமல் போடக்கூடாது.
நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல முற்றுப்புள்ளி போட வேண்டுமோ போடாமல் கோமா போடுறோம் தெரியுமா, அதுலதான் சிக்கல் வருது. எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இதுல நீ நிறுத்தணும்னு சொல்றாரு, அதை தான் நம்ம கோமா போட்டு நம்ம கதையை தொடர்ச்சியா நடத்துறோம் தெரியுமா, அதுல தான் சிக்கல் வருது. அந்த சிக்கல் வராதபடி இருக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் சொல்ல, நீ இந்த இடத்துல நீ நிறுத்து. பழசையும் புதுசையும் நம்ம இணைந்து வைக்க முடியாது. We cannot have the best of both worlds. ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. அது என்னை மட்டும் பாதிக்காது, என் குடும்பத்தையும் பாதிக்கும், என் திருமண வாழ்க்கையும் பாதிக்கும், சமுதாயத்தையும் பாதிக்கும். ஒண்ணு கர்த்தர் காண்பிக்கிறபடி அந்த நீதி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும், இல்லாட்டி நான் உலகத்துக்குள்ளே போகணும். கால ரெண்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா இழுத்துரும், பிச்சிரும், உடைச்சிரும், நாசப்படுத்திரும். A Christian in Christ has to stop the things that he has to stop. And only Christ can give us that strength. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து சகல பாவிகளையும் நேசிக்கிறார். ஆனா பாவிகளை நேசிக்கிறது மட்டும் இல்ல, பாவிகளை மனம் திரும்பி அவரிடத்துல வருகிறது தான் அவர் அழைக்கிறார். Not only that, Christ calls us to make clear decisions to neutralize sin. Neutralize சரியான வேர்டு தெரியல. அதாவது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து மீட்கெடுக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தம்? பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து. The resurrection faith, Christ has risen from the dead so that we can be free from the penalty and power of sin. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்தும் விளைவுகளிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நம்ம மீட்கப்படுகிறோம். We are saved out of it. There's still the presence of sin. அது அக்காண்டாத்தாங்க ஆண்டவர் முழுமையாக அதை முறியடித்து போடுவார். But I realized something that was written recently, few days back, and I told a friend that sent me that short WhatsApp message. I told him thank you, and he put something very sharp இருந்துச்சு, ஆனா was very real. God does not negotiate sin. ஆண்டவர்கிட்ட பாவத்தை குறித்து மற்ற விஷயத்தை பத்தி நம்ம என்ன சொல்ற பாகியம் பண்ணலாம், பேசலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா when it comes to sin, he cannot negotiate sin. ஏன்னா அந்த பாவத்தினாலதான் கிறிஸ்து இயேசு வர வேண்டியதா இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் பிரிக்கப்படுகின்றன, சமுதாயம் உடைக்கப்படுகின்றன, உறவுகள் சிதறி போய் இருக்கிறது. அதனாலதான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்குள்ள கொண்டு வர வேண்டும். பெருமை, வீண் பேச்சு, கசப்பு, வெறுப்பு, துன்மார்க்கம், தீய எண்ணம், சிந்தை, இதெல்லாம் உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான கேடுகள். அதெல்லாம் மீட்டெடுப்பதற்கு தான் கர்த்தர் உயிர் தெழுந்தார். ஆமென். When temptations come straight at us, we can have the strength to say no and choose to follow Christ. முன்பு சோதனையை நீங்க சந்தித்த விதத்துக்கும் இப்பொழுது சோதனை சந்தித்த விதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. முன்பு லேசா விழுதுருவானா, இப்ப லேசா விழுவ மாட்டேன். இல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் சொல்றத நான் கேட்கணும்னு நம்ம அப்படிப்பட்ட எண்ணத்துல வாழ்வோம். Do not forget the warning red lights that he gives us. No wonder the traffic light has this tree, and sometimes we ignore the red light. Isn't that true? Singapore I'm also guilty lah. I'm not saying I'm always good driving past the red light. Please, உடனே கதை கட்டாதீங்க, past the red light தாண்டிட்டாரான்னு. அதனால நான் தாண்டேன், இது வேற கதை. Please, I know I'm very law abiding. உண்மையா சொல்றேன், law abiding, but I have unintentionally and intentionally I have. அந்த மனுஷன் அப்படிதான். கர்த்தர் சொல்லுவாரு, நீ அதை செய்யாத, அந்த இடத்துக்கு போகாத, அந்த சிந்தை உனக்கு உரியது அல்ல. ஆனா அதை தாண்டி தான் நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம். நிறைய வார்னிங் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். Enough warning God gives us. So God gives us enough warning and power to overcome this wicked world. நீங்களும் நானும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும் சொல்றவங்க இங்க இருக்கிறீங்களா? அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மளால முடியும். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். Will it be a perfect life? No, absolutely not. God is not calling us into a perfect life.
but a life that is being perfected. Amen. Lord, make me holy, Lord, cleanse me. அதனால அந்த கண்டினியூட்டி அங்க இருக்கு. அதனால தான் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. காரணம் என்னவென்றால் பாவத்துக்கு கூட நம்ம விளையாட முடியாது. அது நம்மளை அழித்து விடும், கொன்று விடும். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு புது பலனை, புது கிருபை நமக்கு கொடுப்பார். There's no more time to backbiting, no more time to bitterness, rage, anger. No, we'll stop. எதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வச்சு பாருங்க, கிறிஸ்துவனுடைய பலத்தினால அல்லேலூயா அந்த இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல செழிப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. சபைக்கும் ஊழியத்திற்கு ஆண்டவர் நல்ல செழிப்பு வைக்கிறார். எதை எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சுதான் அவங்க உங்க கையில இருக்கு. And that is why Christ has given us His Holy Spirit. He has given us the power to say no. அந்த ரேட் பட்டன் அங்க இருக்குல்ல, பஸர் அடி. No, I will not allow this into my family, into my life, into my thinking. வைக்க வேண்டிய இடத்துல வச்சா கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். செதுக்கி நம்மளை நல்லா உயர்த்தி வைப்பார். ஏன்னா படு குழியிலிருந்து குனிந்து தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். பாவத்தோடு நம்ம விளையாடுவதற்காக கர்த்தர் உயிர்த்தெழவில்லை. He paid a heavy price on the cross. Why? Sin was so contagious, so poisonous, very poisonous. அது லேசா நம்ம நினைச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஏச்சும் இடம் கொடுத்தா அவ்வளவுதான், முழு இடத்தையும் அது எடுத்துரும். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால அந்த உடன்படிக்கை, ஆமென் சொல்லுவோம், உடன்படிக்கை சொல்லுவோமா, அதனால தான் அந்த blood covenant we are for. What does it mean to say I am for Christ? It's not just lip service. You're saying, Lord, I will stand for the principles and values that you fought for. It's a higher call and it is possible. Amen. அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம இணைந்து வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். The book of Titus. Interestingly, என்னுடைய ஓய்வு நான் போகும்போது the pastoral epistles, book of Titus and 1st 2nd Timothy ரொம்ப வாசிச்சுட்டே இருந்தேன் மறுபடியும். And this particular scripture for all of us can turn to it. Titus chapter 2 verse 11 to 14 பாத்தீங்கன்னா in English and in Tamil. I want us to all read together. If you don't have a Bible here, never mind, you can share or you can just try to listen. Okay, very powerful words. Okay, தீத்து 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. Just before Revelationsலாம் நீங்க பாத்தீங்கன்னா you can find it, a small book but very important book. Titus chapter 2 verse 11 to 14. தமிழ்ல வாசிக்கிறேன், பிறகு ஆங்கிலத்தில் என்னோடு கூட நீங்க வாசிக்கலாம். Those who are in Tamil Bible can read together with me. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11. தமிழ்ல இணைந்து, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Let's read it in English. ஆங்கிலத்துல Titus chapter 2 verse 11. For the grace of God that brings salvation has appeared to all men. He teaches us to say no to ungodliness and worldly passions and to live self-controlled, upright and godly lives in this present age, while we wait for the blessed hope, the glorious appearing of our great God and Savior Jesus Christ, who gave himself for us to redeem us from all wickedness and to purify for himself a people that are his very own, eager to do what is good. இரத்தத்தின் உடன்படிக்கை, நாம் அவர் பட்சத்தில் இருக்கிறோம். Hallelujah. Let's pray. நாம் ஜெபம் செய்வோமாக. Hallelujah. Thank you, Jesus. Every sermon requires a response from the hearers. ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் ஒரு மறுவுத்துருவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Whether it's lifting up our hands or standing up
ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆண்டவரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ரொம்ப நல்லவர் அவர். இந்த இயேசு ஹalleluya அவர் சொல்றது போல நான் வாழ ஆசைப்படுகிறேன். I'm not going to take too long, but this is a moment that always never ever let go and say, Lord Jesus, இயேசு வந்தாலே போதும் ஆண்டவரே. How much I need you, your resurrected power, Lord. Need your presence in my family, ஆண்டவரே. வேலை இடத்துல, எங்க பள்ளிக்கூடத்துல, நான் எங்க போனாலும் ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்க நான் ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க, I want to be closer and in union with Jesus who shed his blood for me. Hallelujah. அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதம் நம்மளை வந்து சேரும். நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் வந்து கிரியை செய்வார். தள்ளி விட மாட்டார். அவருக்காக நம்ம பட்சமா இருக்கிறோம்ல, எப்படி விடுவாரு? If God is for us, who is against us ன்னு வசனம் சொல்லுது. அதே சமயத்துல we must be able to say, Lord, you are for me. I cannot be against you, Lord. I would rather be on your side. How many of us here want to say, I want to be in the side of this Jesus who gave himself wholly for me? எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? வலது கரத்தை அப்படியே உயர்த்தி அப்பா இயேசுவே என்று சொல்லுங்களேன். Lord, I want to be on your side, Lord. This is the covenant that you have cut, Lord. தகுதி இல்லாத என்னை நீங்க இந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்தீங்களே. Thank you, Lord. Is there anyone else who is boldly can lift up your right hand to God and say, Lord, I would rather be on your side. Lord, God is victorious. Lord, you're forgiving, Lord, you have hope. Lord, you're giving me courage, Lord. Hallelujah. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Say, Lord, I am here, Lord. I want to be on your side. அப்படியே வலது கரத்தை உயர்த்தும் போது கர்த்தர் அதை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை நடத்துவார். ஞானத்தினால கிருபையினாலே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இன்னும் ஆச்சரியமாக நடத்துவார். வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற்ற மாட்டாரு. கூடவே இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. அவருக்காக நான் இருப்பேன் என்று. I will be on your side, oh God. I choose to be on your side, Lord. I stumble at some times, Lord, but yet, Lord, it's a clear decision I make. Maybe the first time that you are lifting up your hands, with every eye closed, கண்கள் எல்லாம் மூடட்டும். And it is your small but important response to your God. உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸை கொடுக்கும்போது, hallelujah, கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே திறப்பார். I see that the Lord is opening up the book, hallelujah, the book of life. அந்த புத்தகத்துல உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரம் எல்லாமே அங்க இருக்கு, எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு தெரியாத உங்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா இந்த பக்கத்துல இன்னும் ஒன்னும் எழுதவில்லை. A new chapter, nothing is written. But you know what? Our resurrected Jesus is writing your future. Amen. Hallelujah. அவர் எழுதினார்னா ரொம்ப அழகாக நடத்துவாரு. எழுதுறாரு. உங்களுக்காக உங்களுடைய எதிர்காலத்தை அவர் எழுதுகிறார், அறிந்திருக்கிறார். Hallelujah. You're committing your life to the one who knows your future better than yourself. Oh, it is never a waste to follow Jesus. வீண் போகாது. நீங்க எடுக்கிற தீர்மானம் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு செழிப்பு வருது. பாடுகள் மத்தியிலும் ஒரு செழிப்பு வருகிறது. கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு செழிப்பு வருது. See, the hands are going up. Oh, hallelujah. Is there anyone else say, Lord, you come into my life, into my space, Lord. நன்றி என்று சொல்லும்போது கர்த்தர் உட்பிரவேசித்து ஆசீர்வதிப்பார். I'm going to say a prayer, a general prayer. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, that you are risen and we have hope in life. ஆண்டவரே, reason to live. எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஆராதனையில உங்களுடைய பிரசனத்தை நாங்க உணரணும், ஒருத்தர் ஆதரவு கொடுக்கணும். நீங்க எங்க பட்சத்துல இருக்கிறீங்கன்னு நாங்க உணர்ந்து மறுபடியும் உங்களுடைய பட்சத்துல எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்றி செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.